மனமகிழ்வு அடைகின்றேன். இந்த நூல் ஆசானுடைய 4வது நூல். இவருடைய முதலாவது நூல் நீரிழிவு என்பதாகவும், 2வது நூல் உயர்குருதிய மொக்கம் என்பதாகவும், 3வது நூல் கொலஸ்ட்ரால் நோய் என்பதாகவும், 4வது நூல் மாரடைப்பு என்பதாகவும் அமையப்பெற்றிருக்கின்றது. இந்த நூலினுடைய போக்கை பார்க்கின்ற போது இதில் ஒரு தொடர்ச்சித்தன்மை காணப்படுகின்றது. நீரிழிவு ஏற்படுபவர்களில் பின்பூறப்பட்ட அனைத்து விதமான பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆகவே இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல நூல்கள் வர முடியும். நான் நினைக்கின்றேன் இருதய வளவல், சிறுநீரக வளவல் போன்ற நோய்களை பற்றி கூட எழுதக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. பாரதியார் சொல்லுகின்றார், புதிய நூல்கள் மற்றும் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றார், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெறுதல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும். ஆகவே எங்களுடைய இந்த நூல் ஆசிரியர் செல்லத்துறை பிரசாத் பொது வைத்திய நிபுணர் அவர்கள் தமிழ் மொழியில் சமகாலத்தில் இருக்கக்கூடிய அறிவுடன் கூடிய, சமகால தொழில்நுட்பங்களுடன் கூடிய அறிவியலை எங்களுடைய தமிழ் மொழியில் கொண்டு வந்து புகுத்துவதில் காத்திரமான பங்கு ஒன்றை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். ஒரு நூலை இயற்றுதல் என்பது மிகவும் கடினமான விடயம். ஏனெனில் சர்வ அவதானம் வேண்டும், சதாவதானம் வேண்டும். இந்த நூலின் பல அத்தியாயங்களாக விரிந்து இருக்கக்கூடிய பொருட்பரப்புகளில் முரண்பாடான தகவல்கள் வந்துவிடக்கூடாது. இதை நூலை இயற்றுகின்றவர்கள் மிகவும் காத்திரமாகவும் சிறப்பாகவும் கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. பலம்புரி யான் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், ஊசியின் துளைகளில் நூல் செல்கின்ற போது அது கிளியல்களை தைக்கின்றது. அதே போன்று செவிகளின் காதுகளில், அதாவது செவிகளின் காது என்கின்ற போது செவிகளின் துளைகளின் ஊடாக நூல் செல்கின்ற போது எங்களுடைய சிந்தனையின் சிதறல்களை அது சரி செய்து விடுகின்றது. ஆகவே இந்த மாரடைப்பு என்கின்ற நோய் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நோய். சமகாலத்தில் இதனுடைய தேவை உணரப்பட்டிருக்கின்றது. அதற்கு சான்றாக ஆசிரியர் தன்னுடைய முன்னுரையில் அதன் தேவையை குறிப்பிட்டிருக்கின்றார். நான் சிலவற்றை இங்கு கூற வேண்டிய கடமைப்பாடு எனக்கு இருக்கின்றது. பொதுவாக இந்த இதய நோய்களில் மாரடைப்பு என்கின்ற நோய் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நோய். பொதுவாக உலகளாவிய ரீதியில் பால்டிக் நாடுகள், பொதுவாக லித்துவேனியா, லெத்வியா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, ரோமானியா போன்ற நாடுகளில் இதனுடைய தாக்கம் மிக அதிக அளவில் காணப்படுகின்றது. இந்த நோயினுடைய போக்கை பார்க்கின்ற போது இந்த நோயினுடைய போக்கு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலையை எங்களுக்கு இயப்புகின்றது. இள வயதினரில் மாரடைப்பினுடைய தாக்கமானது அதிகரித்து செல்வது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் இலங்கையில் மாரடைப்பினால் ஏற்படுகின்ற மரணத்தில் வீழ்ச்சி காணப்படுவது ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். அதற்கு பிரதான காரணம் தற்சமயம் சமகால அறிவினுடன் சமகால தொழில்நுட்பங்களுடன் கூடிய சிகிச்சை முறையானது பெரும்பாலான வைத்தியசாலைகளில் ஏற்படுத்தப்பட்டிருப்பது என்பது ஒரு சாதகமான ஒரு காரணியாக அமையப்பெற்றிருக்கின்றது. இலங்கையில் ஒரு வருடத்தில் ஏறத்தாழ 60,000 பேர்கள் மாரடைப்பினால் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களில் ஏறத்தாழ 5 பேரில் ஒருவர் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருப்பது என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பியல் நிகழ்வாக இருக்கின்றது. அதிலும் இளவயதில் ஏற்படுகின்ற மாரடைப்பு பெரும்பாலும் மரணத்தில் தான் முடிகின்றது. அவர்களில் எந்த விதமான அறிகுறிகளும் காணப்படுவதில்லை. பெரும்பாலும் சமகாலத்தில் செய்யப்பட்ட ஆய்வுகளின் முடிவுகளின்படி இதுவரை அடையாளம் காணப்பட்ட இளவயது மரணம் இலங்கையில் ஏற்பட்டது 17 வயதில். 17 வயதில் மரணம் அடைந்தது. அண்மையில் நான் நிற்கின்றேன், ஒரு மாதத்துக்கு முன்னர் கிளிநொச்சி பகுதியில் நெல் உலர்த்தும் பணியில் ஈடுபட்டிருந்த 22 வயதுடைய ஒரு நபர் அந்த இடத்திலேயே மரணம் அடைந்திருந்தார். அவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையின் போது மாரடைப்பு என சொல்லப்பட்டு இருந்தது. ஆகவே இதனுடைய தாக்கம் எங்கள் வீடுகளை தட்ட தொடங்கிவிட்டது. ஆகவே எங்களுடைய இந்த நூல் ஆசான் எங்களுடைய வாசல்களை தட்ட வெளிக்கின்றது என்றால் நாங்கள் அதில் இருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக.
பொதுவாகவே நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் நாங்கள் திருப்தி அடைகின்றவர்கள். ஆனால் அவ்வாறு வாழ்ந்து காட்டுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதில் முதன்மையானவர் எங்களுடைய நூலாசிரியர், அவர்களுடன் இருக்கின்ற இன்னொருவர் எங்களுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சுதன்சன் சார் அவர்கள். திருக்குறளில் திருவள்ளுவர் அழகாக சொல்லுகின்றார், ஓதி உணர்ந்தும் பிற குறைத்தும் தான் இழந்தா பேதையின் பேதையார் இல்லை. கற்றும் உணர்ந்தும் பிற குறைத்தும் தான் மட்டும் அவ்வாறு வாழ்ந்து காட்டாதவரை விட அறிவில்லாதவர் இல்லை. ஆகவே நாங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், சொல்வதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த நூலை ஆக்குகின்ற போது நாங்கள் பல விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்த நூல் ஆக்குகின்ற போது நாங்கள் எங்களுடைய இலக்கிய நூல்கள், சங்ககால நூல்கள் என்று பல நூல்கள் இருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன், இந்த நூல்கள் ஆக்குகின்ற போது சதாவதானம் வேண்டும். எங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், இந்த 18 என்கின்ற இலக்கம் எங்களுடைய இந்த பிரபஞ்சத்துக்கான ஒரு திறவுகோல். அதற்குரிய இலக்கம் நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள், பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வதற்கான இலக்கம் எதுவென்று தேடிப்பாருங்கள். அந்த இலக்கத்தை நான் உங்களுக்கு கூற விரும்பவில்லை. அந்த இலக்கம் உங்களுக்கு 18 அமையும். இந்த 18 என்கின்ற இலக்கத்தை நீங்கள் மகாபாரதத்துக்குள் தேடி பார்ப்பீர்களாக இருந்தால் அதனுடைய அனைத்து பகுதிகளும் இந்த 18 என்கின்ற ஒரு எண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மகாபாரதம் என்கின்ற அந்த பெரிய ஒரு காப்பியம் உருவாகி இருக்கிறது 18,000 இலட்சம் வார்த்தைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு காப்பியம்தான் மகாபாரதம். இந்த மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் இந்த மகாபாரத போர் 18 நாட்கள் நடைபெற்றிருந்தது. அதே போன்று மகாபாரத போரின் முதலாம் நாள் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை அருளியிருந்தார். அந்த பகவத்கீதை 18 அத்தியாயங்களை கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த மகாபாரத போரில் பங்கு கொண்ட மொத்த அக்ரோனியன் படைகளை எடுத்தமாக இருந்தால் 18 அக்ரோனியன் படைகள் இதில் போரிட்டிருந்தார்கள். அந்த 18 அக்ரோனியன் படைகளில் 11 அக்ரோனியன் படைகள் கௌரவர்கள் சார்பாகவும் 7 அக்ரோனியன் படைகள் பாண்டவர்கள் சார்பாகவும் போரிட்டிருந்தார்கள். இதில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய தேர்களின் எண்ணிக்கை 21,870. இவற்றை கூட்டி பார்த்தீர்களாக இருந்தால் இது 18 அமையும். இதில் பங்கு கொண்ட யானைகளின் எண்ணிக்கை 21,770, குதிரை 65,610, காலாட்படை 1,09,350. நீங்கள் எந்த பகுதியில் எப்படி கூட்டி பார்த்தீர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த 18 என்கின்ற ஒரு இலக்கம் வரும். நான் இங்கே சொல்ல விளைவது இந்த மகாபாரதத்தில் இவ்வளவு சிறப்பு இருக்கு என்பதை சொல்ல மட்டும் விளையவில்லை. ஒரு காப்பியத்தை அல்லது ஒரு புத்தகத்தை நூலாக்குகின்ற போது எங்களுக்கு சர்வ அவதானம் வேண்டும். ஆகவே இந்த மகாபாரதத்தில் அந்த 18 என்கின்ற எண் எவ்வாறு பேணப்பட்டு இருக்கின்றது என்பது போலத்தான் இந்த நூலை ஆக்குகின்ற போது ஒவ்வொரு பகுதியிலும் இந்த எழுத்தாளனுடைய கூர்மையான நுண் அறிவு சிறக்க வேண்டும். அதனுடைய சொல் பெருக்கு இருக்க வேண்டும். சொல் பெருக்கு மட்டும் இருந்தால் போதாது, சொல் பொருள் சிறந்து விளங்க வேண்டும். எங்களுடைய புராணங்கள் எடுத்தீர்களாக இருந்தால் அந்த புராணங்கள் 18 அமைந்திருப்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த 18 என்பது ஒரு சிறப்பான ஒரு எண். அது இந்த பிரபஞ்சத்துக்கான ஒரு திறவுகோல் என்பது நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஔவையார் சொல்லுகின்ற தன்னுடைய ஆத்திசூடியில் நூல்பலகள், நான் நினைக்கின்றேன் 71வது குறளில் சொல்லுகின்ற நூல்பலகள். அதே ஆத்திசூடி சொல்கிறது கற்பதுவே நன்று. ஔவையார் மூதுரையில் சொல்லுகிறார் அறிவினால் ஆகுவது உண்டே. பாரதியார் சொல்லுகின்றார் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டிருந்து சேர்ப்பீர். அதை இந்த நூலாசிரியர் இங்கே கொண்டு வந்து சேர்க்கின்றார் என்கின்ற அந்த பொதுவான விடயங்களினூடாக நான் என்னுடைய நூலினுடைய பிரதான பகுதிக்குள் செல்லுகின்றேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், இலங்கையில் 60,000 பேருக்கு ஒரு ஆண்டுக்கு மாரடைப்பு ஏற்படுகின்றது. அதாவது ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 175 தொடக்கம் 200 பேர் மாரடைப்பினால் பாதிக்கப்படுகின்றார்கள். அதில் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை இளவயதில் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். அதை சொன்னதனுடைய நோக்கம், இந்த நூலானது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாது எங்களுடைய வாழ்வியல் ஒரு மாறுதலை கொண்டு வர வேண்டும். இல்லையே இந்த போக்கு தொடருமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய இளைய சமுதாயத்தினுடைய இறப்பை
தவிர்க்க முடியாத ஒன்றாக மாற்றிவிட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் தள்ளப்படுவோம். அதிலும் எங்களிடம் சில தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது. பொதுவாக மார்பில் நோ அல்லது தோளில் உழைவு ஏற்படுகின்ற போது நாங்கள் பொதுவாக அது வாயு திறந்தி என்று 1008 வியாக்கியானங்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் இருப்போம். ஆனால் மார்பு நோய் சிகிச்சை என்பது நாங்கள் எவ்வளவு விரைவாக வைத்தியசாலைக்கு செல்கின்றோமோ அவ்வளவு விரைவாக அதுக்குரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுதல் அதனுடைய குணமடையும் வீதத்தை எங்களுக்கு மிக அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. நாங்கள் எங்களுக்காக செல்லுகின்ற ஒவ்வொரு கணமும் நாங்கள் காலங்கெடுத்துகின்ற ஒவ்வொரு கணத்தும் எங்களை மரணத்தினை நோக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு தன்மையை எங்களுக்கு கொண்டு வரும். ஆகவே இந்த நூலுக்குள் செல்வோமாக இருந்தால் இந்த நூல்ல மிகவும் அருமையான ஒரு நூல் மாரடைப்பு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த மார்பு என்பது எங்களுடைய வீரத்துக்கும் பெயர் பெற்றது. அதே போன்று எங்களுடைய இதயம் அதற்குள் இருப்பதனாலும் அதற்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. வாரணம் பொருத மார்பும் வரையது எதிர்த்த தோளும் தாராணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று ராவணனை விழிக்கின்றார்கள். ஆகவே இந்த மார்பு என்றது வீரத்தை குறிக்கிறது. அந்த மார்புகளுடைய வீரத்திற்கு காரணமாக இருப்பது எங்களுடைய இதயத்தால் வழங்கப்படுகின்ற குருதி. ஆகவே அந்த மார்புக்குள் இருக்கக்கூடிய அந்த இதயத்தில் அடைப்பு என்பதாக இந்த மாரடைப்பு என்கின்ற ஒரு தலைப்பு இடப்பட்டிருக்கின்றது. இது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை எங்களுக்கு தருகின்றது. மாரடைப்பு, இந்த மாரடைப்பு கீழாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுக்கான வழிகாட்டி, உங்களுக்கும் எங்களுக்குமான ஒரு வழிகாட்டி என்பதாக இதனுடைய நோக்கம் அமைய பெற்றிருக்கின்றது. இதில் இதயத்தினுடைய படம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த இதயம் என்பது என்னத்தை குறிக்கின்றது, அதனுடைய பணி என்பது என்ன என்பது தொடர்பாக என்னுடைய பொது வைத்திய நிபுணர் சிரேஷ்ட பொது வைத்திய நிபுணர் சிவன்சோதன் ஐயா அவர்கள் அழகாக குறியிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே அதை பற்றியெல்லாம் நாங்கள் கதைக்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் எங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த இதயம் நாங்கள் ஓய்வெடுத்தாலும் அது ஓய்வெடுத்துக் கொள்வதில்லை. ஏனைய அங்கங்கள் இதயத்தில் செல்வாக்கு செலுத்துவதை விட இதயம் ஏனைய அங்கங்களில் செல்வாக்கு செலுத்துவது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அது தனக்கென ஒரு சுயாதீனமான இதய இயக்கியை வைத்திருக்க கொண்டு செயற்படுகின்ற ஒரு அமைப்பு, சுயாதீனமாக இயங்குகின்ற ஒரு அமைப்பு. எனினும் இதை மூளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆனாலும் சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவ்வகையான ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு இதயத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பணி. உலகத்தில் இருக்கக்கூடிய யாரிடமும் கேட்போமாக இருந்தால், உங்களுக்கு பிடித்த உறுப்பு எது என்று கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக இதயம் என்பதாகத்தான் அது அமையும். ஏனெனில் அது அவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு உறுப்பாக அமைய பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த நூலில் இந்த நூலாசிரியர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த நூலானது 222 பக்கங்களில் டாக்டர் சிவன்சோதன் ஐயா அவர்களுடைய அணிந்துரையுடன் ஆரம்பமாகி நூலாசிரியனுடைய முகவுரையுடன் தொடர்கின்றது. இந்த முகவுரையில் அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார் இந்த நூலினுடைய தேவை என்ன, இதில் இந்த இளவயது மரணம் என்பது சம்பந்தமாக அவர் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பின்னர் இதனுடைய பொருள் அடக்கம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பொருள் அடக்கத்தின் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த 9 அத்தியாயங்கள் இந்த நூலை ஒரு பெரிய ஒரு விருட்சமாக விரிவடைய செய்கின்றது. இதனுடைய முதலாவது அத்தியாயமானது இந்த ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பினுடைய வரலாறை பற்றி சொல்லுகின்றது. இது எவ்வாறு உருவாகியது, எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது, அதனுடைய சிகிச்சை முறைகள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது என்பதுவாக அது வளர்ந்து செல்கின்றது. அதனுடைய இரண்டாவது அத்தியாயம் இதயத்தினுடைய உடல் அமைப்பியல், உடற்கூட்டியல், உடல் தொழிலியல் சம்பந்தமான தேவையான அறிவை முன்னிறுத்தி இருக்கின்றது. இதயம் சம்பந்தமாக தெரியாதவர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய சொற்சரிவு அவருடைய வார்த்தை பிரயோகங்களில் புகுந்து ஒரு தெளிவை கொடுத்து இருக்கின்றது. இது ஒரு நூலாசிரியனுடைய ஒரு சிறப்பான ஒரு பணி, சிறப்பான ஒரு அம்சம். பொதுவாக நூலினுடைய வார்த்தைகளை நாங்கள் கோர்க்கின்ற போது அது ஒரே வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அழுத்தம் இருக்கணும். அந்த அழுத்தம் உயர்வான அழுத்தமாக இருக்க வேண்டும். பாதிப்பவர்களுடைய மூளை நரம்புகளை குடையக்கூடிய தன்மை அதில் நூலினுடைய அந்த வார்த்தைகளுக்கு அமைய பெற்றிருக்க வேண்டும். அது இந்த நூலில் சிறப்பாக வரையப்பட்டிருக்கின்றது இந்த நூலாசிரியரின் வார்த்தைகளின் ஊடாக. அதே போன்று இந்த இதயத்தினுடைய உடல் அமைப்பியல்களை குறிப்பிடுகின்ற போது அவர்
ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிடுகின்றார். நாங்கள் பொதுவாக யோசிப்போம், இந்த இதயம் ஏனைய உறுப்புகளுக்கும் உடலில் இருக்கின்ற அனைத்து தலங்களுக்கும் குருதியை வழங்குவது அதனுடைய பிரதான பணி என்பது உண்மை. அது பிரதான பணியாக இருக்கின்ற அதே வேளை இந்த இதயத்துக்கு தேவையான குருதியை வழங்க வேண்டியதும் இதயத்தினுடைய ஒரு பணி. இந்த இதயத்துக்கு குருதியை வழங்குகின்ற நுண்ணிய நாடிகளில் அடைப்பு ஏற்படுகின்ற போது எங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுகின்றது. அதில் முக்கியமான 3 நாடிகளை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் அந்த ட்ரிபிள் வேசல் டிசீஸ் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த 3 முக்கிய நாடிகளை நீங்கள் வாசிக்கின்ற போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு நீர் இயக்கும் இயந்திரங்களை பார்க்கின்ற சந்தர்ப்பங்கள் அல்லது இயக்குகின்ற சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும், நிச்சயமாக கிடைத்திருக்கும். ஏனென்றால் நாங்கள் ஒரு சமூகத்தின் வாழ்வியலுடன் வாழ்க்கை முறையுடன் ஒன்றியவர்கள். ஆகவே எங்களுக்கு அது சம்பந்தமான அறிவு இருக்கின்றது, அனுபவம் இருக்கின்றது. அந்த நீர் இயந்திரத்துக்கு, நீர் இறைக்கும் இயந்திரத்துக்கு போக வேண்டிய மண்ணெண்ணெய் ஒழுங்காக போகவில்லை என்றால் நீங்க பார்க்கலாம். அந்த இயந்திரம் இழுத்து இழுத்து ஓடி ஒரு மேல போகும், ஒரு கீழே போகும், பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுடும். அதுதான் இந்த இதயத்துக்கு போற குருதி இல்லை என்று சொன்னா இதயம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய பார்க்கும், வேலை செய்து கஷ்டப்பட்டு வேலை செய்து ஒரு கட்டத்தில் அதுக்கு குருதி போறது காணாது என்றால் அது நிரந்தரமாக ஓய்வெடுத்துக் கொள்ளும். ஆனால் நாங்கள் அது நீர் இயக்கம் இயந்திரம் என்றால் அந்த அடைப்பை எடுத்து போட்டு நாங்கள் சரிப்படுத்தலாம், ஆனால் இதயத்துக்கு சரிப்படுத்த மட்டும் போடலாம். ஆகவே நாங்கள் இதற்குரிய தடுப்பு முறைகளை பார்க்க வேண்டும், அல்லது இதனுடைய ஆரம்ப அறிகுறிகள் வருகின்ற போது வைத்தியரை நாட வேண்டும். இதுதான் ஒரே ஒரு தீர்வு. ஆகவே இந்த இதயம் அவ்வளவு பொன்னான ஒரு இதயம், அற்புதமான ஒரு இதயம், உறங்கினாலும் உறங்காமல் இயங்கிக் கொண்டிருக்கிற இதயத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த 2வது அத்தியாயம் பேசு பொருளாக பேசிக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய 3வது அத்தியாயம் மாரடைப்பினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சம்பந்தமாக கதைக்கின்றது. ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டால் அதன் பிற்பாடு ஹார்ட் ஃபெயிலியர் என்று நாங்கள் சொல்லுவோம், இருதய வளவல் என்றால் இதயம் வேலை செய்து கொண்டிருக்கும், ஆனால் எங்களால் கடுமையான வேலை செய்ய இயலாது. கடுமையான வேலை செய்கின்ற போது எங்களுக்கு தேவையான குருதியை இதயத்தால் வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அதேபோல ஆவர்த்தன ஒழுங்கீனங்கள் சம்பந்தமாகவும் அதனுடன் ஏற்படக்கூடிய ஏனைய சிக்கல் நிலைகள் சம்பந்தமாகவும் அந்த அத்தியாயம் பேசு பொருளாக கதைத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் உள்நுழைகின்ற போது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியாத மருத்துவ சொற்களும் அது இருக்கின்றது, தவிர்க்க முடியாதது. மருத்துவத்தில் நூல்களை இயற்றுகின்ற போது எங்களால் தூய தமிழில் எழுத முடியாது, தூய தமிழில் எழுதினால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் பாரதியார் சொல்லுகின்றார், மெல்லத்தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும். அதில் சொல்லுகின்றார், தமிழுக்கு அந்த சொல்லும் திறன் தமிழுக்கு இல்லை என்று சொல்லுகின்றார். ஏன்னா அந்த எங்களுக்கு அந்த மருத்துவம் சம்பந்தமான விடயங்களை சொல்லுகின்ற திறன் தமிழுக்கு இல்லை என்று சொல்லுகின்றனர். அல்ல, எங்களுடைய விற்பனர்கள் அதை தமிழுக்கு கொண்டு வருகிறார்கள். அதுக்குரிய கலைச்சொல்கள் எங்களுக்கு பரிச்சயமாக இல்லாததினால் ஆங்கில பதங்கள் அதற்கு தேவைப்படுகின்றது. அதனுடைய 4வது அத்தியாயத்தில் மாரடைப்பு நோய்க்கான பரிசோதனைகள் சம்பந்தமாக குறிப்பிடுகின்றார். இதிலே எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த இசிஜி எடுக்கிறது. அந்த இசிஜி லீட்ஸுகள் இருக்கிறது, லிம் லீட்ஸ் இருக்குது, செஸ்ட்ல போற லீட்ஸ் எல்லாம் இருக்குது. அது அற்புதமாக அவர் அதை படைத்திருக்கின்றார். ஒரு மருத்துவ அறிவு இல்லாத ஒருவர் கூட, எல்லாருமே கற்றவர்கள், ஏதோ ஒரு துறையில் கற்றவர், சிறப்பு உடையவர்கள், எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலாளர்கள் நீங்கள். அதனால் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கற்றவர்களின் கொற்றவை. ஆகவே உங்களுக்கு அதை வாசிக்கின்ற போது அந்த இசிஜி சம்பந்தமான ஒரு முழு தெளிவு உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் அதை ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு ஏற்படும். அது எங்களுக்கு போதும். நாங்கள் தெளிவு இருந்தது என்று சொன்னால் நாங்கள் மருத்துவர்களிடம் வருகின்ற போது அதற்குரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவர் அதை மட்டுமல்ல, இசிஜி, ட்ரோபோனின், எக்கோ எல்லாமே அதில் பேசு பொருளாக பேசப்படுகின்றது. நீங்கள் அவற்றை அதில் வாசிக்கின்ற போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அத்தியாயம் 5 ஆனது பொதுவான முகாமைத்துவம் சம்பந்தமாக கதைக்கின்றது. இது மிக முக்கியமான ஒரு அத்தியாயம். எங்கேதான் நாங்கள் தவறு இழைக்கின்றோம், எங்களுடைய வாழ்வியலில், வாழ்க்கை முறையில் நாங்கள் தவறு இழைக்கின்ற இடம் இந்த இடம்தான். இந்த பொது முகாமைத்துவம் சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் எப்போது முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இள வயதில் நாங்கள் முகாமைத்துவம் செய்ய தொடங்க வேண்டும். காலம் போகவில்லை, இன்னும் காலம் போகவில்லை, இப்போதே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். எங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய இதயத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அது வைத்தியருடைய பொறுப்பும் அல்ல, இன்னொருவருடைய பொறுப்பும் அல்ல. எங்களுக்கு நோய் வருகின்ற போது நாங்கள் ஏற்கனவே நான் நிற்கின்றேன் இந்த நிகழ்வின் போது எங்களுடைய நூலாசானுடைய ஆசிரியர், பௌதிக ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்,
கல்லெறிகிறது எங்களுடைய ஒரு பழக்கம். சுத்தமாக தான் மிக சுலபமானவை. தூக்கி யாருக்கு மேல எறிஞ்சிட்டு போகலாம், காயம் பெறுறது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உயிர்களை கொண்டு உயிர்களை காக்கின்ற பணிதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கேயுமே யுத்தம், மற்றவர்களை கொன்று அவர்களுடைய குருதியில வாழ வேண்டிய ஒரு வரலாற்றை படைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே மருத்துவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் மற்றவர்களுடைய உயிரை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றது. இரண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த வேறுபாட்டை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவு பெற வேண்டும். ஆகவே நாங்கள் எங்களை பாதுகாப்பதற்காக அடிப்படையில் ஆக குறைந்த அளவு முயற்சிகளையாவது செய்ய வேண்டும். ஆகவே இதை நீங்கள் கொஞ்சம் கருத்தூன்றி நீங்கள் இதில் செல்வீர்களாக இருந்தால் இது உங்களுக்கு மிகவும் வேண்டப்படுகின்ற ஒரு பகுதியாக அமையும். உணவு, உடற்பயிற்சி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதெல்லாம் பார்த்தீர்களாக இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் அந்த காசை விலை கொடுத்து வாங்குகின்ற பொருட்கள், வருத்தத்தை விலை கொடுத்து வாங்குகின்ற பொருட்கள். உடம்பு அழுப்பா இருக்குது, குடிச்ச அழுப்பு போயிட வேண்டியது. குடிச்சால் உடனே எங்களுடைய அந்த மூளை மந்தமடையும். மந்தமடைஞ்சு என்று சொன்னால் என்ன அழுப்பு போகின்றது என்ற அந்த தியரியே தெரியவில்லை. அதுக்கு இல்லை, நாங்கள் செய்கிற எங்களுடைய வேலையே தர்க்க ரீதியாக சரியாக நிறுவுவதற்காக போடுகின்ற அல்லது எங்களை சுற்றி போடுகின்ற ஒரு பிள்ளையான ஒரு கவசம் தான் அந்த குடிக்கிறது அல்லது ஸ்மோக் பண்றது என்பதாக இருக்கின்றது. அவ்வளவு தூரம் ஒரு தரம் முட்டாளாக இருந்து விடக்கூடாது, இருந்து விட முடியாது. அவ்வகையான பழக்கம் இருந்தால் தூக்கி இன்றைக்கை போட்டு காலில் மிதிச்சு கொண்டு போக முடியாது. எங்களுடைய லைஃப்ல நாங்கள் ஸ்மோக்கிங் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸ்மெல் கூட நாங்கள் பார்த்தது இந்த 55 வயதை அடைஞ்சிருக்கோம். ஸ்மெல் தெரியாது. இதை பெருமையாக சொல்லவில்லை. எங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றதை ஒழிய இன்னொருவருக்கு இல்லை. ஆகவே இதை ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்களுடைய வாழ்வியலில் ஒன்றாக கொண்டு செல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த அதிலே மன அழுத்தம் சம்பந்தமாக கதைக்கிறார். அதே போன்று போதனைகள் சம்பந்தமாக கதைக்கின்றார். இதை அற்புதமாக இருவர் கதைத்திருந்தார்கள். ஒன்று ஸ்வென்சன் சார் கதைத்திருந்தார், மற்றது சோதி சார் கதைத்திருந்தார்கள். ஆகவே இதை மீட்டு பார்க்க வேண்டிய தேவை இல்லை. அவர்கள் அனுபவ ரீதியாக அதை கொண்டு வந்திருந்தார்கள். ஆகவே இதை நீங்கள் உங்களுடைய வாழ்வியலில் உங்களுடைய அனுபவத்தின் ஊடாக கடைபிடியுங்கள். அத்தியாயம் 6 மருத்துவ முகாமைத்துவம் சம்பந்தமாக கதைக்கின்றது. நான் இதில் பெரிய அளவில் கதைக்க விரும்பவில்லை, ஏனென்றால் இது மருத்துவம் சார்ந்தது. ஆனால் உங்களுடைய வினயமாக கேட்பது, நீங்கள் அவ்வகையான ஒரு தேவை ஏற்படுகின்ற போது, நெஞ்சில் நோய் ஏற்படுகின்ற போது, தோல் உழைவு ஏற்படுகின்ற போது, காலந்தாழ்த்துகின்ற ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய சிகிச்சையினுடைய குணமடைதல் வீதத்தை குறைக்கும் அல்லது எங்களுடைய இறப்பை நோக்கி கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்தை அதிகரிக்கும். ஆகவே மிக விரைவாக அது வேறு ஏதாவது காரணத்தால் வருகின்ற நெஞ்சு நோவாக இருக்கட்டும், ஆனால் மருத்துவரை அணுகி அதை நாங்கள் சரி செய்து கொள்வது அது அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதை நீங்கள் செய்ய வேண்டியது மிக விரைவாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதே போன்று இந்த வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற போது எங்களை சார்ந்தவர்களையும் நாங்கள் இது சம்பந்தமாக அறிவூட்ட வேண்டியது எங்களுடைய ஒரு பணி. அத்தியாயம் 7 மாரடைப்பு நோய்கள் மேலதிக பரிசோதனைகள் சம்பந்தமாக கதைக்கின்றது. இது பொதுவாக எங்களுக்கு வேறு சில நோய்கள் இருக்கின்ற போதும் இந்த மாரடைப்பு ஏற்படலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்ற நீரிழிவு இருப்பவர்களுக்கு எல்லா நோய்களும் ஏற்படலாம். ஆகவே இது ஏனைய நோய்கள் அல்லது மாரடைப்பு அல்லது உயர்குருதி அமுக்கம் இருக்கின்ற நோயாளர்கள் பெரும்பாலும் வேறு சில பரிசோதனைகளை செய்வதன் மூலம் ஏனைய அங்கங்களினுடைய பாதிப்புகளில் இருந்து எங்களை பாதுகாக்கலாம். ஆகவே இந்த அத்தியாயம் அவை சம்பந்தமாக கதைக்கின்றது. 8வது அத்தியாயமானது மாரடைப்பு ஏன் எங்களுக்கு ஒரு சவால் நிறைந்தது என்று கதைக்கின்றது. அது ஏன் சவால் என்பதற்கான காரணம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேன். மாரடைப்பினால் ஏற்படுகின்ற இறப்பு என்பது மருத்துவத்தில் ஏற்படக்கூடிய இறப்புகளில் முதன்மையான இறப்புக்கு காரணமானது மாரடைப்பு. இளவயதில் ஏற்படுகின்ற இறப்புகளில் மாரடைப்பால் ஏற்படுகின்ற இறப்பு தடுக்க கூடியது அல்ல, தடுக்க முடியாதது. ஆகவே இந்த சவால்கள் என்கின்ற போது இந்த பல வகையான சவால்கள் இதுக்கு இருக்கின்றது. இதுக்குரிய மிக முக்கியமான காரணம் எங்களுடைய தவறான புரிதல், தவறான சிகிச்சை முறையை நாட வெளிக்கிடுவது. எங்களுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது, உடனே சித்த வைத்தியத்துக்கு போறது, நாட்டு வைத்தியத்துக்கு போறது, உள்ளி சுட்டு போட்டு சுட்டா சரி வந்துடும்ன்றது. எல்லாமே செய்யலாம், அதில் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. தாராளமாக அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆனால்
நீங்கள் மருத்துவரிடம் சென்று அறிவுரையை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுக்கு சமாந்தரமாக இந்த சிகிச்சை முறைகளை நீங்கள் செய்து கொண்டிருங்கள். அதுக்கு தடை இல்லை. அதில் நிறைய அனுகூலங்கள் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமான அறிவுறுத்தல்களையும் வழங்குங்கள். இதுதான் இந்த மருத்துவத்துறைக்கு இருக்கக்கூடிய சவால். இந்த அத்தியாயம் அதை ஒரு பேசு பொருளாக கிடைக்கின்றது. ஆகவே இந்த ஆரோக்கிய பொதுவெளியில் இந்த மருத்துவம் என்கின்ற இந்த பெரிய ஒரு பரப்பில் மருத்துவ பரப்பில் இந்த ஆரோக்கிய பொதுவெளியில் இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான பொறுப்பு மருத்துவர்களுடையது அல்ல, மருத்துவம் சார்ந்தவர்களுடையது அல்ல, எங்கள் ஒவ்வொருவருடையது. அந்த ஆரோக்கிய வலுவல் நிலை ஏற்படுகின்ற போதுதான் நாங்கள் மருத்துவரை நாடப் போகின்றோம். அவ்வாறு நாடுகின்ற போதுதான் அதில் எங்களுடைய அந்த ஆரோக்கியத்தை மீள கொண்டு வருவதற்கான பொறுப்பு தான் மருத்துவருடையது. ஆனால் அது முழு பொறுப்பும் அவருடையதல்ல, பகுதியான பொறுப்பு மருத்துவருடையது, பெரும் பொறுப்பு எங்களுடையது. இறுதி அத்தியாயம் அவருடைய எல்லா நூல்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எங்களுடைய இந்த பாரம்பரிய சிகிச்சை முறைகள். நான் இதை சொல்வதற்கு முன்னே சொல்லிவிட்டேன், இந்த பாரம்பரிய சிகிச்சை முறை நீங்கள் எதுக்கும் முயற்சி செய்யுங்கள், ஆனால் மாரடைப்பு ஏற்படுகின்ற போது அதை தள்ளி வைத்து விடுங்கள். சிகிச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள். சிகிச்சைக்கு எடுத்ததன் பிற்பாடு நீங்கள் அதற்கு சமாந்தரமாக இந்த பாரம்பரிய சிகிச்சை முறைகளை கடைபிடிங்கள். அது உள்ளி சுட்டு சாப்பிட்றதா இருந்த வெண்டாமரையோ மிருதம்பட்டியோ அவிச்சு குடிக்கிறதோ எல்லாம் செய்யுங்கோ. நிறைவான அனுகூலங்கள் இருப்பதாக ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றது. இல்லது எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ்ல அது சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. எல்லாமே செய்யுமோ. ஆனால் மருத்துவ ஆலோசனையின் பிரகாரம் அல்லது மருத்துவ ஆலோசனையை பெற்றதன் பின்னர் நீங்கள் அவற்றை செய்யுங்கள். அவ்வாறு செய்கின்ற போது நான் நினைக்கின்றேன் ஒரு உச்ச பலன் அல்லது உயர்வான ஒரு பலனை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்கின்ற அந்த கருத்துடன் இவ்வகையான இந்த நூல்களை தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இந்த நூல் ஆசான் ஒரு சிறப்பான ஒரு சமூக பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார். அந்த சமூக பணியில் இணைந்திருக்கக்கூடிய பலர் இங்கு இருக்கின்றார்கள். இந்த சமூக பணியில் அவருடைய பாரியார், அவருடைய தாய் தந்தையர், அவர்களுடைய ஆசான், அவரை சார்ந்திருக்கக்கூடிய வைத்திய குலாம், அவருடைய நண்பர்கள் இணைந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நூலானது ஆய்வு தளங்களில் சமகால அறிவுகளின் ஊடாக வரையப்பட்ட ஒரு நூல். அதில் இருக்கின்ற சில விடயங்கள் எங்களுடைய வைத்தியசாலைகளில், பெரும்பாலான வைத்தியசாலைகள் இன்னும் நடைமுறைக்கு வராத சிகிச்சை முறைகளை எல்லாம் அவர் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த வட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். அதில் குறிப்பாக இந்த நூலினுடைய அந்த ஒப்பு நோக்கிகை மிகவும் அற்புதமாக இருந்தது. நான் இந்த சென்ற நூலிலும் அதை குறிப்பிட தவறியிருந்தேன். இந்த நூலில் என்னுடைய சிற்றறிவு கட்டிய வகையில் எந்த விதமான எழுத்து பிழைகளையும் நான் அவதானிக்கவில்லை. அந்த வகையில் அந்த ஒப்பு நோக்கியை செய்த கவிஞர் எது வீரசங்கம் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வாழ்த்துவதுடன், இவையான இந்த நூல்கள் தொடர்ச்சியாக வெளிவருகின்ற போது இது என்னுடைய சமகால முக்கியத்துவங்கள் கருதி ஒரு சமூக போராளியாக நீங்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும். அவ்வாறு உழைக்கின்ற போது எங்களுடைய இந்த சமூகம் ஒரு பாரிய ஆரோக்கிய சூழலை நோக்கி நகரக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதற்காக கரங்கோப்போம் என்று கூறி இந்த அவையின் சார்பாகவும் இந்த நூலாசிரியரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.